நான் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். எனக்கு பிஎஸ்யூ கம்பெனியில் ஜாப் வேணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த 1 மினிட்ல வந்து நம்ம பார்க்கலாம். சப்போஸ் இன் டெப்த்தாக தெரியணும் அப்படின்னா என்ன கம்பெனியோட லிஸ்ட்டு, எலிஜிபிலிட்டி எப்படி ஃபாலோ பண்ணுறாங்க, ஏஜ் லிமிட்லாம் எப்படி இருக்கணும், என்னென்ன மெத்தட் இருக்குது, இந்த மாதிரி இன் டெப்த்தாக தெரியணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபுல் லென்த் வீடியோ வந்து பார்த்தோம் அப்படின்னா கீழே டைட்டில் கீழே கொடுத்துருக்கேன். வேணும் அப்படின்னா அந்த லிங்க் வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஜென்ரலாக பார்த்தோம் அப்படின்னா பிஎஸ்யூ கம்பெனி அப்படின்னா பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் கம்பெனி அப்படிவாங்க. நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது இந்த கம்பெனியில் ஜாப் வாங்குறதுனால. ஃபஸ்ட்டு வந்து கேட் எக்ஸாமோட ஸ்கோர் வந்து யூஸ் பண்ணி வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். கேட் எக்ஸாமில் ரொம்ப ஹை லெவலில் மார்க் வச்சிருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஒரு 50% மேலே இருக்குது அப்படின்னாவே ட்ரை பண்ணி பார்க்கலாம் நீங்கள். ஸோ செகண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா, அதாவது செகண்ட் மெத்தட் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த கம்பெனியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா பிஎஸ்யூ கம்பெனிலேருந்து டேரெக்டாக வேகன்சி வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு கேட் எக்ஸாமோட ஸ்கோர் இல்லாமல் நீங்கள் எக்ஸாம் எழுதி அதுக்கப்புறம் ஜிடி இன்டர்வியூலாம் இருக்கும். ஃபைனல் கட் ஆஃப் பேஸில் வந்து போஸ்டிங் வந்து போடுவாங்க. பட் இந்த சிலபஸும் மேக்ஸிமம் கேட் எக்ஸாமோட சிலபஸ் மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. தேர்ட் மெத்தட் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா, சப்போஸ் நீங்கள் படிக்கிறதே டாப் லெவல் காலேஜ் அப்படின்னா அங்கே வந்து பிளேஸ்